ரீசெண்டா பொங்கலுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்ததுங்க. எப்போதுமே எனக்கு ஆர்டர்ஸ்க்கு வரும். இல்லன்னா வேற ஏதாவது என்கொயரீஸ்க்காக கால் வரும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்தது. என்னோட ப்ராடக்ட்ட நான் சென்ட் பண்ணி, அதுக்கு சர்டைன் அமௌண்ட் பே பண்ணா, அவங்க பேஜ்ல ப்ரமோட் பண்ணி தரதா சொல்லியிருந்தாங்க. சரின்னு நானும் டீட்டெயில்ஸ் அவங்க ஷேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நானே ரீச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நானுமே இதை யோசித்தேன். நம்ம பேஜை வந்து யாராவது இன்ஃப்ளூயன்சர் மூலமாக ப்ரொமோட் பண்ணால் நமக்கு கஸ்டமர்ஸ் நிறையா கிடைப்பாங்கன்ற மாதிரி. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இன்ஃப்ளூயன்சராக இருக்கா. ஸோ அந்த பொண்ணை நான் ரீச் பண்ணேன். கரெக்டாக அந்த டைமில் அவங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ நான் வந்து பண்ணித்தரேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க, நானும் விட்டுட்டேன். பட் அவங்க வந்து ஃபுட் விளாகர் இல்லை. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தாங்க எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. நம்ம பெய்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறவங்க, நம்ம எப்படி அந்த ப்ராடக்ட் குடுத்தாலுமே நல்லா இருக்குன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் வந்து கஸ்டமர்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ, நம்மளோட உண்மையான ரிவ்யூவர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் மட்டும்தாங்க. நமக்கு 100% நம்ம ப்ராடக்ட்ட பத்தின உண்மையான ஃபீட்பேக் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து மட்டும்தாங்க வரும். ஸோ, அது மூலியமாவே நமக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ணிக்கலாம். அவங்க குடுக்குற ரிவ்யூ நெகட்டிவா இருந்தாலுமே, நெக்ஸ்ட் டைம் அத நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் நம்மளோட கஸ்டமர்ஸ் தாங்க நம்மளோட உண்மையான ரிவ்யூவர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ்.